தமிழ்நாட்டில் கடந்த பல நாட்களாக கறிக்கோழிகள் உற்பத்தி செய்யக்கூடிய கோழிப்பண்ணை விவசாயிகள் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கோழி குஞ்சுகளை வளர்த்தி கறிக்கோழியாக மாற்றும் வரை கொடுக்கப்படக்கூடிய கூலி கட்டுப்படியாகவில்லை என்று போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். கறிக்கோழி குஞ்சுகளை கறிக்கோழி கம்பெனிகள் அவர்களுக்கு வழங்குகிறார்கள், தீவனம் வழங்குகிறார்கள். அவர்கள் கோழியை வளர்த்தி மீண்டும் அந்த கம்பெனிகளுக்கே திருப்பி வழங்குகிறார்கள். இது கட்டுப்படியாகவில்லை என்பதற்காக சென்னையில் சென்று ஒரு பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது. இதனை தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவர் தம்பி ஈசன் முருகசாமி அவர்கள் முன்னின்று ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள். நேற்றும் இன்றும் சுமார் 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பல விவசாயிகள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன. இந்த போராட்டம் அறவழியிலே நடக்க வேண்டும். கோழி குஞ்சுகளுக்கோ கோழிகளுக்கோ பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்த போராட்டம் இருக்க வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்ட சங்கங்கள் வலியுறுத்த வேண்டும். பொங்கல் சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவசாய சங்க தலைவரை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது தமிழ்நாடு அரசுக்கு சரியல்ல. என்னுடைய வேண்டுகோள், எந்த விதமான நிபந்தனையும் இன்றி திரு ஈசன் முருகசாமியை விடுதலை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு சுமார் 3.5 கோடி கிலோவுக்கும் அதிகமாக கறிக்கோழிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் ஒரு பெரிய அளவிலே செய்யப்படக்கூடிய பரந்துபட்டு 2-3 லட்சம் குடும்பங்கள் பயனடையக்கூடிய அளவில் இந்த தொழில் பரவலாக நடந்து வருகிறது. உற்பத்தி நிறுத்தப்பட்டால் இதனால் தமிழகத்துக்கும் விவசாய குடும்பங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். கடன் வாங்கி பண்ணை அமைத்து விவசாயிகள் இரவு பகலாக 24 மணி நேரமும் இந்த கோழி குஞ்சுகளை வளர்த்தி பலன் பெறுகிறார்கள். போராட்டமும் விவசாயிகளுக்கு அதிகபட்ச நன்மைகளை பெற்றுத் தருவதாக இருக்க வேண்டுமே தவிர, இந்த கறிக்கோழி கம்பெனிகளோடு அவர்களை ஒரு விரோதிகள் போல நாம் சித்தரிப்பதோ, விவசாயிகள் அவர்களை மிகவும் கடுமையாக நடத்துவதோ தவிர்க்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அரசும் சட்டத்தை தாறுமாறாக பயன்படுத்தி போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையாக பிரயோகம் செய்யக்கூடாது என்பதையும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன்.